இந்த வருஷம் 35 வருஷத்தை கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றாங்க. அண்ட் ஷதாப் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் பிரியாணி. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ ரம்ஜான் சீசன்றனால வெளியில ஹலீம் பாத்தீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா நாளும் இந்த நஹாரி சூப் இருக்கு. So usually what is the timing for Shadab? Shadab opening timing 5 AM to last 1 PM. Night Normal days. Normal days. In Ramadan just 24 hours. 24 hours you run. 24 hours. 24/7 இருக்குமாண்டா ரம்ஜான்ல. சோ ரம்ஜான் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீடியோ போடுவேன். அதனால என்ன மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் ரம்ஜானுக்கு ஷதாப்க்கு மறக்காம பிளான் பண்ணுங்க. வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு லஞ்சுக்கு ஷதாப் வந்திருக்கேன். ஹைதராபாத்ல பிரியாணி சாப்பிட தான் போறோம். ஏன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரியாணி இன் ஹைதராபாத் அப்படின்னு சொன்னனால இங்க பிரியாணி சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் நாங்க வரும்போதே 3:30 and above ஆயிடுச்சு. நாங்க போய் எத்தனை மணிக்கு சாப்பிட்டு என்ன பண்ண போறோம்னு தெரியல. வாங்க உள்ள போய் எப்படி இருக்கு பிரியாணி அப்படின்னு பார்க்கலாம். வாங்க போலாம். மெனுவை நல்லா பார்த்துட்டேன். அது ட்ரெடிஷ்னலான ஃபுட் மட்டும் தான் ஆர்டர் பண்ணணும்ன்றனால நம்ம வந்து மட்டன் பிரியாணி ஒன்று, சிக்கன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்றேன். இது மட்டன் கோஷ்னாங்க, இது வந்து ஃபிஷ்ஷு, ஏதோ ஸ்பெஷல் மசாலா ஃபிஷ்னாங்க. அண்ட் இது வந்து சிக்கன் 65. இந்த ஊர்ல ரொம்ப ஸ்பெஷலா இருக்குன்றனால அதை ஆர்டர் பண்ணேன். நம்ம இப்படி சாப்பிட மாட்டோம்ல, அதனால ஃபர்ஸ்ட் வித் மட்டன், ஸ்டார்ட் வித் மட்டன். ஓகே, மட்டன் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மட்டன் நீங்க சாப்பிடவே மாட்டீங்க. அதாவது மட்டனே மொறுமொறுன்னு மேல ஒரு பொடி போட்டு வேற ரகமா இருக்காது. நம்ம ஊர்ல இது என்ன சொல்லுங்க, உப்பு கண்டம் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர். ஆனா உள்ள அவ்வளோ சாஃப்டா இருக்கு. இன்னொரு வாய் சாப்பிடணும், ஆனா சாப்பிட்ற பொறுமையா. ஃபிஷ் கொஞ்சம் சால்ட் ஜாஸ்தி, மசாலா நல்லா ஊருக்கு. அகெயின் போன்லெஸ் ஃபிஷ்ன்றனால அப்படியே கரைஞ்சி உள்ள போயிடுச்சு. கொஞ்சம் சால்ட் ஓவர் தான், அதிகம் தான், பட் நல்லா இருக்கு. ஐயோ, இந்த மட்டன் தாங்க சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு மட்டன் சாப்பிட்றேன். சிக்கன் 65 முடிச்சுட்டு வரேன். ஹைதராபாத் ஃபுல்லாவே 65 இப்படிதான் போல பொரிச்சுட்டு அகைன் மசாலா போட்டு கார்லிக்கு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சாஸ் பண்ணி தராங்க. சூப்பரா இருக்கு. 65 கண்டிப்பா ஹைதராபாத் வந்தா ட்ரை பண்ணுங்க. சென்னைக்கும் இங்கேக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். தரமா இருக்கு. ஆனா இந்த மட்டன் இருக்கு பாருங்க, ஐயோப்பா. மெய் மறந்து விட்டேன்டா. தார்மார் தகவல் தார்மார மட்டன் பெஸ்ட். லிட்டில் பிட் போதும். நான் மட்டன் பீஸ் மாட்டோம், பீஸ். ஓகே, பிரியாணி சாப்பிட்டவா? பிரியாணி வாவ். காரம் நாக்குல இருக்கு, மட்டனோட காரம். சூடா இருக்கும் போது சாப்பிடுங்க, பீஸோட சாப்பிடுறேன். ஆக்சுவலி பிரியாணி வந்து ஒர்த்துங்க. ஏன் இவ்வளவு கிரௌட் இருக்காங்க இந்த ஹோட்டல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நல்ல டேஸ்ட். இந்த குருமா மட்டும் ஒரு டேஸ்ட். சாப்பிட்டுன்னே இருக்கலாம். இருக்கு. கொஞ்சோண்டு சிக்கன் பிரியாணி வச்சு டேஸ்ட் பண்ணிட்டு நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுறோம். enough. அதை விட இது நல்லா இருக்குன்னு சொல்லலாமா? ஐயோ, என்ன ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா இது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் கம்பேர் டு மட்டன் பிரியாணி. இதோட ஃபிளேவரே வேறங்க. நல்லா தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு அரிசி வெந்து மட்டனும் சிக்கனும் பதமா குக் ஆகி அந்த லேயர்ல அப்படியே எடுத்து சாப்பிடும்போது ஹைதராபாத்னா ஹைதராபாத் தான். வாவ். அடிச்சு நாக் அவுட் பண்ணுங்க.
கடைசியா கோலி சோடா குடிக்கலாம். ஸ்வீட் சாப்பிடலாம். எப்படி சீல்லாம் பண்ணிருக்காங்க எதுக்கு? அதுவே உடஞ்சிருச்சு பட்டக்குன்னு. உடையும் நான் எதிர்பார்க்கறேன். செம்மையா இருக்குது. டேரக்டா த்ரோட்டுக்குள்ள போயிடுச்சு. நல்லா இருக்கு. லெமன் தான் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். அதாவது பிளெயின் கோலி சோடா தான் எனக்கு பிடிக்கும். இங்க வந்து லெமன் ஃபிளேவர்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. லெமன் இருந்தது அண்ட் ஆரஞ்சு இருந்தது, வேற எது இன்னொரு ஃபிளேவர் கூட சொன்னாங்க. பட் லெமன் குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அருமையா இருக்கும்ல, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா என்ன கேஸ் அப்படியே மேலே வருது. ஆக்சுவலா என்ன தெரியுமா, பிரியாணி சாப்பிட்டாலே எல்லாருக்கும் இந்த கேஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அந்த பர்ப் பண்ணணுன்றதுக்காக நீங்க வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்க. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்கன்னா அதுல வந்து இன்னும் பயங்கரமா சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும். சுகர் லெவல் வேறான்னு இருக்கும். அதனால அதெல்லாம் பண்ணாம இந்த மாதிரி கோலி சோடா இல்ல லெமன் மின்ட் ஜூஸ், லெமன் சோடா, அந்த மாதிரி சோடாவை மட்டும் வாங்கி கலந்து குடிச்சிருங்க. இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸா வாங்கி குடிக்கிறத ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அது அவாய்ட் பண்ணா கொஞ்சம் நல்லதுன்றனால சொன்னேன். ஐ யூஸ்வலி நெவர் ட்ரிங்க் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். சில்லு வெயில் ஹைதராபாத்ல சரியான வெயில். ஏன்னா சில்லுன்னு குடிக்கணும் போல இருந்துச்சு. அதனால இதுல கோலி சோடா ஆப்ஷன் இருந்தனால ஐ ஆப்ட் ஃபார் கோலி சோடா. நம்ம சில்லுன்னு குடிக்கணும், ஆனா வந்து அது ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கணும். அதனால கோலி சோடா வச்சிடலாம் அப்படின்னு வச்சோம். நல்லா இருக்கு இந்த கோலி சோடா, டேஸ்டா இருக்கு. பிராண்ட் பேர் என்ன? ஃபேண்டாம் ப்ரீமியம் சோடா ஸ்வாக் ஃபேண்டாம். ஃபீல் த ரெட்ரோ. ஓ அப்படி வராங்க. நான் வந்து 2 டிசர்ட்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கத்துக்கா கீர், குர்பானி, இந்த 2 ஸ்வீட்டும் ஆர்டர் பண்ணிருக்கு. இட்ஸ் ஆன் தி வே. ஒன்று வந்து ஆப்ரிகாட்டு, இன்னொன்று என்னன்னு மறந்துட்டேன். வரட்டும், சாப்பிட்டு பார்த்துச்சு. இது வந்து ஆப்ரிகாட் ஸ்வீட், இது வந்து சொரக்கா கீர். ஓகே, அருமையான டேஸ்ட். அந்த நட்ஸோட சாப்பிடும்போது அம்சமா இருக்கு. இந்த ஆப்ரிகாட் சூப்பரா இருக்குப்பா. இது இது 2-3 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கு. அமேசிங் ஸ்வீட் ராய். ரெண்டுமே சூப்பருங்க. ஆனா ரெண்டுமே எனக்கு டாப்பா இருக்கு. அந்த அதாவது ஒரு வாய் சாப்பிடும்போது அது அப்படி அம்சமா இருக்கு. இங்கதான் இந்த டெசர்ட்ல, ஆப்ரிகாட் டெசர்ட்ல நிறைய கிடைக்கிறது ஹைதராபாத் குசின்ல தான். இதுவும் ஹைதராபாத் குசினோட ஸ்வீட் தான். அதே மாதிரி குனாஃபா அண்ட் அகைன் ஃப்ரூட் சலாட்ஸ் இதெல்லாமே இங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷதாப் நான் ட்ரை பண்ணி ஷூட்டும் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்டி வித் கத்திக்காக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.